19th ஜூலை 2026 இன்றைக்கி ஒரு கொஷினோட நான் கார்டு எடுத்திருக்கேன். இந்த வீடியோ பார்க்குற வியூவர்ஸ் யாருக்கு இந்த செய்தி போய் சேரணுமோ அது கரெக்டாக சேரும். நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற கடைப்பிடிக்க வேண்டிய விஷயங்கள். இதில் டேரோட்டும் எடுத்திருக்கேன், அதே மாதிரி ஆகாஷிக் கைடன்ஸும் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு டேரோட்டில் என்ன வந்திருக்குன்னா டெம்பரன்ஸ் கார்டு வந்திருக்கு. இந்த டெம்பரன்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் பேலன்ஸ் பண்ணணும். எந்த விஷயத்தில் பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா அடுத்து வந்திருக்க கார்டு அதுக்கு பதில் சொல்லுது. சில பேர் பணம் மட்டும்தான் முக்கியம், பணத்தில் அச்சீவ் பண்ணால் மட்டும்தான் அப்படிங்கிறது ஒரு மைண்ட் செட்டாக உங்களுக்கு இருக்கலாம். தவறாக நினச்சிக்க வேண்டாம். சில பேருக்கு பணம் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். பணத்தினால ஏற்படுற பிரச்சனைகளை மட்டுமே நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு அதுக்கான தேடலில் மட்டும் நீங்கள் இருக்கலாம். பட் அது மட்டும் கிடையாது. வாழ்க்கையில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையாவே இருக்குது. பணம் ஒரு டூல் நம்ம வாழ்க்கையை கம்ஃபர்ட்டாக வாழறதுக்கு. மற்றபடி நம்மளுக்கு வேறு எதுக்கும், நம்ம ஆரோக்கியத்துக்கோ நம்ம மன சந்தோஷத்துக்கோ அது எந்த விதத்துலேயும் உதவி பண்ணாது. நம்மளோட கம்ஃபர்ட்காக மட்டும்தான் பணம். உங்களை நோக்கி ஒரு செய்தி வந்துட்டுருக்கு. அது உங்களுக்கு அதிர்ச்சியை கொடுக்கலாம், இல்லை ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தையும் கொடுக்கலாம். உங்களை நோக்கி ஒரு வாய்ப்பும் வந்துட்டுருக்கு. அது வெறும் நியூஸ் மட்டும் இல்லை, ஒரு வாய்ப்பு வந்துட்டுருக்கு. அதை நீங்கள் எடுத்து தைரியமாக செய்யும்போது உங்கள் லைஃப்பில் அடுத்த கட்டம் போவீங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி டேலேயோ இல்லை இன்னும் 2-3 டேஸ்லேயோ மேக்ஸிமம் 8 டேஸ் உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரலாம். அந்த மெசேஜ் உங்களுக்கு ஒரு அதிர்ச்சியாவோ இன்ப அதிர்ச்சியாவோ இருக்கலாம். அதை நீங்கள் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கூட வரலாங்க. ஒரு வேலை வாய்ப்பு வரலாம், இல்லை பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கலாம், இல்லை ஃபேமிலியில் இருக்க குழப்பங்களுக்கு ஒரு தீர்வாக இருக்கலாம். ஸோ அதை நீங்கள் எதுவாக இருந்தாலும் அதை சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு ஃபேஸ் பண்ணி நீங்கள் அடுத்த லெவல் போவீங்க அப்படிங்கிறது தெரியுது. ஆகாஷிக் கைடன்ஸில் ஃபஸ்ட்டு இந்த கார்டு பார்த்திங்கன்னா கட்டுமானத்தை குடிக்குது. உங்களோட அஸ்திவாரத்தை பலமாக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா எதில் நீங்கள் வீக்காக இருக்கீங்க அப்படிங்கிறத செல்ஃப் அனலைஸ் பண்ண சொல்கிறாங்க. என்ன செய்யணும் அப்படின்ற கேள்வியை நீங்கள் பிரபஞ்சத்தை நோக்கி வைங்க, இல்லை உங்களுக்கு பிடிச்ச கடவுளை நோக்கி வைங்க. உங்களுக்கு ஆழ் மனசில் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களோட ஆழ் மனசுக்கு எல்லா கேள்விக்குமான பதில் இருக்குது. நம்மளால் அதை ஆக்சஸ் பண்ண முடியல, அது மட்டும்தான் ஒரே பிரச்சனையாக இருக்குது. மற்றபடி எல்லா கேள்விக்கான பதிலும் நம்மக்கிட்டேயே தான் இருக்குது. இங்கே வந்திருக்க அதே கார்டு தான் இங்கேயும் வந்திருக்கு, த குயின் ஆஃப் ஃபோர்ஸஸ். இது என்ன சொல்லுதுன்னா இதுவும் பேலன்ஸை தான் குறிக்குது. பேலன்ஸ் பண்ணுங்கள். வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் இரவு பகல் மாதிரி இன்றியமையாதது. இரவுன்னு வந்தால் பகல் வரத்தான் செய்யும். இது ரெண்டும் மாறி மாறி வர சக்திகள். இதை நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாழ்க்கை முறையை அமைச்சிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இதுவும் அந்த மாதிரி ஒரு விஷயந்தான். வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரும். அடுத்து விங்டு மெசேஞ்சர். இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா இதுவும் அதே தான். நம்மளுக்கு டேரக்டில் என்ன வந்திருக்கோ அதே மெசேஜ் தான் இதுலேயும் வந்திருக்கு. உங்களை நோக்கி ஒரு செய்தி வந்துட்டுருக்கு. ஸோ நல்லா கவனிங்க. வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்கவங்களா இருந்தால் உங்களோட மெயில் இன்பாக்ஸ் அப்புறம் ஸ்பேமில் கூட செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.